உங்களுக்கு கீர்த்தி சுரேஷ் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது? லைன்ல இருக்காங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்கள்ட்டே சொல்லிடுறேன். ஓகே, ஒரு வாட்டி தான் முடியும். நீதான் ஏன் முறை பொண்ணு, அவங்கதான் இருக்காங்க. முறை பொண்ணு உங்களுக்கு அவங்கதான் இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சிவகார்த்திகேயன் நம்மளோட பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன, ரொம்ப பிடிச்சது என்ன? அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது இந்த தன்னடக்கம் தான். அதுக்கு ஏமா சிரிக்கிற சொல்லிட்டு ஜோக்குன்னு நினைச்சுக்க போறாங்க. தன்னடக்கம் இல்லையா? சிரிப்பு வருது. ஓகே, சரிங்க சரிங்க, சிரிச்சிட்டு சொல்லுங்க. நீங்களே சொல்லிட்டீங்களே. செட்ல என்ன மாதிரியான சேட்டெல்லாம் பண்றாரு, அவர் இருக்கிறதால நீங்க நடிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? இவர் சிரிப்பு காமிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு எப்பயாவது ஃபீல் பண்ணீங்களா? அதான் படத்துலயே அவர் சொல்றாரு, அவர் சீரியஸா பேசினாலும் நம்ம காமெடி பண்ற மாதிரி தான் இருக்கு. அவர்கிட்ட நீங்க சீரியஸா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? நீங்க வந்து செட்ல கேட்க முடியாது, ஆனா ஒரு ஷோல எல்லாரும் முன்னாடி கேட்டு அவர்கிட்ட பதில் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன வாங்குவீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்படியெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டேன். நல்லா ட்ரைன் பண்ணி வச்சிருக்காங்க. வேற என்ன கேட்கலாம்? என்கிட்ட நீங்க ஜாலியா பேசுங்க. ஹீரோயின் கால் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் கால் பண்ணிருக்காங்க. நீங்க இருக்கீங்கல்ல, உங்களை பத்தி படம் நடிச்சது எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து சக்சஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க, அவங்க வந்து இப்பதான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க கேட்டிருப்பாங்க. இதுக்கு நானே பண்ணிட்டு போயிருப்பேன். இந்த ஷோவை பேமெண்ட் எக்ஸ்ட்ரா காஸ்ட்லி ஹீரோ ஆயிட்டீங்க. சும்மா உட்கார்றதுக்கு 10 crores கேக்குறீங்களாவே, என்ன பண்ண முடியும்? அப்பா சம்பளத்தை பத்தி பேசாங்கப்பா, ஏற்கனவே காயமாயி போயிருக்கேன். சக்சஸ் பத்தி பேசுவோம். How you feel this success? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கல் அதுமா பெரிய ஒரு விருந்தாவே இருக்கு. சோ இது இவ்வளவு நாள் காத்திருந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். சோ அதுதான் ரைட் டைம் எனக்கு தெரிஞ்சு. சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஃபீல் பண்றீங்க? சிவகார்த்திகேயனோட இந்த கெமிஸ்ட்ரி அடுத்த படத்துலயும் டேட் கொடுத்திருக்கீங்க. எது வந்து சிவகார்த்திகேயனோட நடிச்சா இன்னொரு படத்துல நடிக்கலாம் அப்படின்னு எது தோண வச்சுச்சு? ஒரு படம் நடிச்சாச்சு, இன்னொரு படமும் இவர் கூட தான் நடிக்கணும்னு தோண வைக்கிற மாதிரியான ஒரு குட் குவாலிட்டி. ஏங்க நான் எடக்கு மடக்கா கேட்காதீங்கன்னு சொன்னேன்ல. இது எடக்கு முடக்காவா? அடுத்த படம் எதுக்காக நடிக்க ஒத்துக்கிறீங்க? ஏன்னா இது எடக்கு முடக்குன்றாங்க. எவ்வளவு நல்ல நடிக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு புரியல. இல்ல ஃபர்ஸ்ட் படம் நடிச்சு வந்து ஒரு ஹீரோ கூடனா இவர் கூட இன்னொரு படமும் நடிக்கணும்னு ஆசை இருக்கணும். சொல்லுங்க. என்னது இல்ல ஒரு படம் நடிச்சீங்க, இன்னொரு படம்னா ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். எப்படி நீங்க ஃபீல் பண்ணி நடிக்க ஒத்துக்கிட்டீங்க இன்னொரு படத்துக்கு? இல்ல அது வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படி ஒத்துக்கிறதுக்கெல்லாம் நான் நினைக்க கூட இல்ல. அது ஒரு ப்ராஜெக்டா தான் நான் நினைச்சேன். பிசி சார், சிவா, ராஜா சார் ப்ரொடியூசர். சோ அது ஒரு டீமாவே ரொம்ப பெருசா இருந்தது. ராஜா சார் போன் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி பிசி சார் சொன்னாரு கீர்த்தி இந்த படத்துல நடிக்கலாம் அப்படின்னா. ஓகே சார், அவ்வளவுதான், அதுவே முடிஞ்சிருது. 2 minutes தான். ஓகே, இப்ப அவங்களுக்கே வந்து ஒரு ட்விஸ்ட். இப்போ 3 ஹீரோயின்ஸ் வச்சுக்கிட்டா, பிரியா ஆனந்த், ஸ்ரீதிவ்யா, நீங்க 3 பேர்ல யார் சிவகார்த்திகேயனுக்கு நல்ல பேர்? அவங்களுக்கு ட்விஸ்ட். சூப்பர். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க என்னது யாரெல்லாம் சொல்லுங்க? பிரியா ஆனந்த், ஸ்ரீதிவ்யா, நீங்க 3 பேர்ல சிவகார்த்திகேயனுக்கு யார் நல்ல பேர்? கீர்த்தி சுரேஷ்லாம். கீர்த்தி சுரேஷ் தான். சூப்பர், நாங்களும் அதே ஃபீல் பண்றோம் அப்படின்னு. இல்ல 3 பேருமே நல்ல பேர், நீங்க ரொம்ப நல்ல பேர்னு வச்சுக்கோ. தேங்க்யூ சோ மச். லைன்ல வந்திருந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நாங்க நிறைய எதிர்பார்த்தோம், அதோட நிறையவே சொன்னாங்க. அப்படியா? ஆமா, நிறைய சொல்லிருக்காங்கல்ல. சரி, நீங்க என்னங்க சொன்னேன்? ஏதோ 2-3 கேள்வி. அப்படியே லைன்ல இருங்க. ஒரு சூப்பர் கொஸ்டின் நீங்க சிவகார்த்திகேயன் சாருக்கு. கீர்த்தி சுரேஷ், பிரியா ஆனந்த், ஸ்ரீதிவ்யா 3 பேர்ல யார் நல்ல பேர் உங்களுக்கு? ஒரு பிரேக் எடுத்துட்டு வாங்க, இதுக்கப்புறம் வேற நல்ல கேள்விகள். ஓவியெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்கன்னு ஃபீல் பண்றீங்க? 3 பேருமே நல்ல பேர் தாங்க. இன்னொன்னு இதெல்லாம் நம்மளே சொல்லி கூடாதுங்க. நாங்க தான் சூப்பர் பேரு, நாங்க தான் சூப்பர் பேருன்னு. அது மக்கள் தான் சொல்லணும், ஜனங்க தான் சொல்லணும். 3 படமுமே நல்லா போயிருக்கு, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்க பெஸ்ட் நல்ல கெமிஸ்ட்ரி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைப்பீங்க? அவங்க லைன்ல இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு வேணும்ல, ஒரு சுவாரஸ்யம், ஒரு பரபரப்பு. ஷோக்கு வந்தது நினைவு. எந்த பரபரப்பு வேணும்? போதும், இருக்கிற பரபரப்பு போதும் ராசா. நன்றி சொல்லிடுவா. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க கீர்த்தி சுரேஷ். தேங்க்யூ சோ மச். உங்களோட பிஸி ஷெட்யூல் நடுவுல அவரே பதில் சொல்லிட்டாரு. என்னங்க? ஓகே, அண்ட் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி நீங்க அனுப்பிச்சிருங்க. தேங்க்யூ சோ மச். இந்த பொங்கல் உங்களுக்கு ரொம்ப நல்ல பொங்கலா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் அடுத்தடுத்து வர பொங்கல்களும் சிறப்பா வரட்டும் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்கும். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி.